Hello friends, welcome to Vaagai Tamila channel. This is first time நம்மளுடைய சேனலை பார்க்க வந்திருக்கீங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்மளுடைய சேனல்ல மருத்துவ குறிப்புகளும் இயற்கை தொடர்பான பாரம்பரியமான உணவு பழக்கவழக்கங்களும் பதிவேற்றம் செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ டெய்லி நம்மளுடைய சேனல்ல மருத்துவ குறிப்பு போட்டு போர் அடிச்சிருக்கோம். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு நைட்டுக்கு டின்னருக்கு என்னப்பா சைட் டிஷ் செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க லேடிஸ். ஸோ இந்த மாதிரி ஒன்று தக்காளி சட்னி செஞ்சு பாருங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக்சியே இல்லாமல் ஒரு தக்காளி சட்னி ரெடி பண்ண போகிறோம். என்னது மிக்சியே இல்லாமல் தக்காளி சட்னி அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆமாங்க, ரொம்ப டேஸ்டியாக கொஞ்சம் வித்தியாசமான தக்காளி சட்னி தான் இது இருக்க போகுது. இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இன்றைக்கி. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது தயார் பண்ணுறதுக்கு உங்கள் வீட்டில் 4 பேர் இருந்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 2 தக்காளி வீதம் ஒரு 8 தக்காளி சேர்த்துக்குங்க. ஸோ 8 தக்காளியும் 2 அந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கங்க. கட் பண்ணிட்டு ஒரு பெரிய கடாய் வச்சுட்டு அதுலேருந்து இந்த தக்காளியை இந்த மாதிரி கமுத்தி வச்சுருங்க. கொஞ்சம் ஆயில் விட்டு இந்த மாதிரி கமுத்தி வச்சுருங்க. அடுப்பு ஸ்லோ சிம்மில் வச்சுருங்க. அப்படியே போட்டு மூடி வச்சுருங்க. வச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஆனி அந்த தக்காளி ஃபுல்லாக வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா அந்த மேலே தோல் இருக்கு இல்லையா, அந்த தோலை அப்படியே எடுத்துருங்க. ஒரு தக்காளி சட்னி செய்யும்போது தக்காளியில் தோல் இல்லாமல் செஞ்சிங்கன்னா அது ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தோல் எல்லாமே இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம் நல்லா ஒரு மத்து வச்சு கடைஞ்சிடலாம். இல்லை அப்படின்னா அப்படியே கரண்டி வச்சு மசிச்சாலும் மசிஞ்சிரும். நல்லா பழுத்த தக்காளியை வைங்க, அப்போ தான் நல்லா மசிக்க வரும். சீக்கிரமாகவும் அதை வெந்துடும். அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சிருச்சு. ஒரு நல்லா பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு 10 பல்லு பூண்டை நல்லா இந்த மாதிரி தட்டி எண்ணெயில் சேர்த்துருங்க. கூடயே இந்த சட்னிக்கு தேவையான அளவு மிளகாய் தூளை கொஞ்சம் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ண வச்சுருங்க. அவ்வளோதாங்க. குட்டி குட்டி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பெரிய வெங்காயம், இல்லை சின்ன வெங்காயம் முடியும் அப்படின்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுங்க. இதை நல்லா லைட்டாக ஃப்ரை பண்ணிங்கன்னா போதும். பூண்டு மட்டும் நல்லா ஃப்ரை ஆனால் போதும். இப்போ ஏற்கனவே மசிச்சு வச்சுருக்கக்கூடிய அந்த தக்காளி கூட இதை சேர்த்துருங்க. அவ்வளோதான். தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு ஒரு கொதி வந்தோடனே இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆயிரும். கண்டிப்பாக இந்த சைட் டிஷ் ரொம்ப 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 பிடிச்சிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு தான் கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கூடயே நல்லா பொடி பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி இலைகளை அப்படியே தூவி இறக்கிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டான தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. இது நீங்கள் தோசை, இட்லி, சப்பாத்திக்குன்னு சொல்லிட்டு அசத்தெல்லாம் இதை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்மளுடைய சேனலில் கீப்பான் வந்துகிட்டே இருக்கும். மதியம் 1:30 மணிக்கு பார்த்திங்கன்னா மெயின் வீடியோ வரும். மார்னிங் 6 o'clock ஷார்ட்ஸ் வீடியோ வரும். ஸோ இதெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீப்பான் ஃபாலோ பண்ணுங்கள்.